மாவட்டம் நாகர்கோவிலில் 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வடச்சேரியைச் சேர்ந்த சகாய அஜித் என்ற இளைஞருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் 33,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நாகர்கோவில் மகிழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் யுவராஜ் தலைமையில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சுப் போட்டி நடைபெற்றது. துவக்க விழா நிகழ்ச்சியில் பேராசிரியர் சபாபதி மோகன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், கடலூர் புகழேந்தி, மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர். தேனி மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு சிறப்பு முகாம் என வாட்ஸ்அப்பில் பரவும் தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். மேலும் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது. திருப்பூர் மண்டல துணை செயலாளர் திருமாமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மகளிர் உரிமை தொகை விவகாரம் தொடர்பாக வாட்ஸ்அப் செயலியில் தவறான செய்தி பரவிய விவகாரத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்களால் பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் இது தொடர்பாக விளக்கம் அளித்தும் பெண்கள் அங்கேயே அமர்ந்திருந்தது பேசும் பொருளுக்கு ஆளானது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருகிற 24, 25 ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளதை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தை முடித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி பழனி பேருந்து நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு சேதப்படுத்தப்பட்ட கழிவறைகளை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து வாட்ஸ்அப்பில் பரவிய வதந்தியை நம்பி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திரண்டதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து அதுபோன்ற முகாம்கள் எதுவும் இன்று நடைபெறவில்லை என ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் கூறிய போதும் பெண்கள் தொடர்ந்து காத்திருந்து சென்றனர். சத்தியமங்கலம் அருகே கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த எருமை மாட்டை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் கிரெயின் உதவியுடன் கயிறு கட்டி மீட்டனர். எருமை மாட்டிற்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்பு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த கோட்டூர் பேரூராட்சியில் ஊழல் மற்றும் முறைகேடு நடப்பதாக திமுக பேரூராட்சி தலைவர் ராமகிருஷ்ணனுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை கோட்டூர் பேரூராட்சி அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே கொளத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள் மாணவ மாணவிகள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புனரமைப்பு பணிகள் செய்யும் போதே முறையாக பணிகள் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டும் மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த கட்டிடத்தை அகற்றி புது கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மருத்துவ சங்க செயலாளர் மருத்துவர் மணவழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கொல்கத்தாவில் முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தாம்பரத்தில் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அதேபோன்று குரோம்பேட்டையில் இந்திய மருத்துவக் கழகத்தினர் சார்பில் தனியார் மருத்துவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அவசர பணிகளை தவிர மற்ற பணிகளை ஒருநாள் புறக்கணித்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைதி ஊர்வலம் மற்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மருத்துவ பேராசிரியர்கள், மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் செந்தில், தேசிய அளவில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும், பணி நேரங்களில் மருத்துவர்களுக்காக தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து கோவில்பட்டியில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவில்பட்டி கிளை செயலாளர் மருத்துவர் சிவநாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று சென்னை அடுத்த வேலப்பன்சாவடியில் செயல்படும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்கள் கல்லூரி வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூருக்கு நிகழ்ச்சி ஒன்றிற்காக தமிழக முதலமைச்சர் அவ்வழியாக சென்ற நிலையில் அவர் சென்ற பாதையிலேயே மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேற்கு வங்காளத்தில் பயிற்சி மருத்துவர் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்தும் கொல்லப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அருப்புக்கோட்டையில் பாஜக மகளிர் அணி சார்பில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாஜக கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி காளீஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் படூர் சுப்ரீம் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு ஒருநாள் மருத்துவமனை பணியை புறக்கணித்தனர். மருத்துவமனை நுழைவாயில் முன்பு முதன்மை மருத்துவர் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து கையில் கருப்பு கொடி ஏந்தி அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது கண்டனத்தை அமைதியான முறையில் பதிவு செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.